ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ இன்ட்ரெஸ்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சமோசா ரோல் தான் செய்ய போகிறோம். சமோசானா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நம்ம நிறைய பேர் அதை செய்யாமல் விட்டுருவோம், கடையில் வாங்குவோம். ஆனால் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு மாவை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கையில் பிடிக்க வரணும், அந்த பக்குவத்துக்கு வந்தால் போதும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா பிடிக்க வருது. இப்போ 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் அதிகமான தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். மாவு வந்து நம்ம டைட்டாக நல்லா பிணையணும். இதுக்கு மேலே நம்ம எக்ஸஸாக எந்த ஆயிலும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா இழுத்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பிணையவே அந்த சாஃப்ட்னஸ் வந்து வந்துடும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு டவல் இல்லைன்னா கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸ்ன்றனால 4 வந்து கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கான பைண்டிங் வந்து இதில் கிடைக்கும், நமக்கு ஆயிலில் பிரிஞ்சும் போகாது. 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் லெமன் சாறு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மாவு வந்து 1/2 மணி நேரம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. பிணைஞ்சு விட்டுட்டு இது நம்ம 3 பார்ட்டாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். மாவு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக பிணைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இனி நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறது இல்லை. மாவு வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாது. கல்லில் பால்ஸையும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பூரி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் மாவு வந்து கரெக்டான அளவு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒரு ஷார்ப்பான கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு வந்து நல்லாவே தேய்ச்சி விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ மாவை நம்ம எந்த பக்கம் எடுத்தாலும் மாவு வந்து ஒட்டாது. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லேயர்ஸ் மேலே ஷார்ப்பாக இல்லாத ஒரு பவுலை வந்து கவுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு அளவும் மாவோட அளவும் கரெக்டாக இருக்கும், எந்த வேஸ்டேஜும் ஆகாது. இப்போ நல்லா போட்டு எந்த அளவுக்கு அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங்கை வந்து எந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கணும், அப்போ தான் பிரிஞ்சு போகாது. இப்போ சென்டரில் இருக்கிற பவுலை நம்ம எடுத்துடலாம். ஷார்ப்பாக இருந்தால் சென்டரில் வந்து கட் ஆகிடும், அதனால் நீங்கள் ஷார்ப்பாக இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதெல்லாம் வாட்டர் வந்து தடவிட்டு நம்ம ரோல் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி
லைன் போட்டுக்கோங்க கட் பண்ணி. நம்ம சின்ன சின்னதாக ரோல் டைப்பில் தான் போட போகிறோம், அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் 8 பீஸாவும் போடலாம், 16 பீஸாவும் போடலாம். அந்தளவுக்கு ரோல் வந்து நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 16 ரோலில் தான் போட போகிறோம். சென்டரில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி தடவிட்டுக்கோங்க. நம்ம ரோல் பண்ணிவிட்டு கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பிரிஞ்சு போகாது. இப்போ இந்த மாதிரி கொனையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்க, பொறுமையாக காட்டுறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கொனையில் இருக்கிறத அப்படியே ஒட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது பிரிஞ்சே போகாது நம்ம ஆயில் ஆட் பண்ணாலும். இதே மாதிரி எல்லா பீஸையும் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரே டைமில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆயிலில் போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த ரோல் பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாகவே கோல்டன் கலரில் மாறிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மிதமான தீயில வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு அதிகமாக ஆயிலும் வந்து குடிக்காது. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வைக்கக்கூடாது. அடிக்கடிக்க கிளறிட்டே இருங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலர் கிடைக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் கலர்ல வந்த உடனே ஆயிலிருந்து எடுத்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஈவினிங் நேர சமோசா, பொட்டேட்டோ ரோல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா டொமேட்டோ சாஸோட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வெறுமனையாகவே நல்லா சுட சுட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் நேரத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.